வந்து தொரப்பா வீட்டில் தான் நாங்கள் உட்காந்து படிப்போம். அப்போ எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை. படித்தா போதும் பாஸு, வேலைக்கு போகணுங்கிற அவசியமும் கிடையாது. 3 வேளை சாப்பாடு ஃப்ரீயாக கிடைச்சிரும். பஞ்சம் தெரியும், வறுமை தெரியும். ஆனால் படிக்கணுங்கிற ஒரு அந்த அறிவு எங்களுக்கு கிடையாது. அப்போ கூப்பிட்டு அந்த திண்ணையில் எங்களை உட்கார வச்சு மாற்றி மாற்றி வந்து உட்காந்து சொல்லிக் கொடுத்து மாற்றி மாற்றி அடிப்பாங்க. முதல்ல ஃபஸ்ட்டு வின்சென்ட் அப்பா வருவாங்க, அவர் 2 வார்த்தை படிக்க சொல்லுவாங்க, அடிப்பாங்க. அடுத்தது தொரப்பா வருவாங்க, 4 கொட்டு கொட்டுவாங்க. அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அடுத்தது ரோக்கண்ணா, அடுத்தது அதிகமாக எங்களை மறக்க முடியாத ஒரு மனிதர் இங்கே நாங்கள் அவரை இழந்துட்டோன்னு தான் சொல்லணும். ஜார்ஜ் அப்பா எங்களுக்கு ஆன்மீகத்திலே எங்களுக்கு வழி நடத்தி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர் அவர் தான். அதேமாதிரி அந்த கோயிலில் நாங்கள் பக்தி சொல்கிறதுக்கு இப்போ சனிக்கிழமை அங்கே போயிடுவோம். சனிக்கிழமை சாயந்தரம் சொல்கிறதுனா தான் ஞாயிற்றுக்கிழமை எங்களை ட்ரெஸ் போட இந்த சீச பிள்ளைக்கு எங்களை அனுமதிப்பார். இல்லைன்னா அடி தான் விடுவோம். முதல் நாள் சனிக்கிழமை ஃபுல்லாக நாங்கள் போய் அங்கே வேலையை செஞ்சால் தான் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக 6 மணிக்கெல்லாம் உள்ளே வந்துடணும். அப்படி ஆனால் அங்கே வேலை செஞ்சவங்க யாரும் கெட்டு போகல. சுவிசராஜ் அவரும் வேலைக்கு போயிட்டார், நாங்களும் வேலைக்கு போயிட்டோம். அந்த அடைக்கலமாக தான் நம்மளை அந்த வேலை செஞ்ச அனைவரையும் யாரும் இல்லை. அந்த சக்தியை தனி. அப்படி இருக்கிறப்ப அந்த வாழையடி வாழைன்னு சொல்லுவாங்க. நாம் எதுக்காக படிக்கிறோன்னா நாம் நல்லா இருக்கணும், நம்ம படித்தா வேலைக்கு போனால் குடும்பம் நல்லா இருக்கும், ஆனால் ஒரு சமூகமே நல்லா இருக்கும். அந்த பணியை தொடர்ந்து அந்த வாழையடி வாழையாக அந்த குடும்பத்துக்கே கடவுள் அந்த அடைக்கலமாக தான் அந்த அணைக்கரகத்தை கொடுத்துருக்காங்க. இந்த பினுவுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றியை சொல்கிறேன். நிறைய பேரை உருவாக்கியிருக்காங்க. எனக்கு நம்ம படிக்க நம்ம தெருவு மக்களுக்கு கொஞ்சம் பயன்படணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கட்டமைப்பு, அதுக்கு அவங்க பெற்றோர்கள் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அந்த ஒத்துழைப்புக்கு முதல்ல அவங்களுக்கும் நன்றியை நம்ம சொல்லிக்கணும். நம்ம தெருவில் இதுமாரி ஒரு ஆர்வமாக ஆன்மீகத்தை பார்க்குறதுனாலும் சரி, மற்றவர்களை பார்க்குறதும் சரி, ஒரு நடனமாக இருந்தாலும் சரி, அந்த தம்பிக்கு வந்து இயற்கையாகவே அந்த கலையாட்டுறது, அந்த பீடத்தை ஜோடிக்கிறதே நான் ரசிப்பேன். ஒவ்வொரு அந்த வாசகத்துக்கு தகுந்தாப்புல அங்கே ஒரு இது பண்ணியிருப்பாங்க. நம்ம என்னடா இது பண்ணியிருக்கோன்னு விட்டு நோக்கணும்னா அந்த வாசகத்துக்கு தகுந்தாப்புல அதில் ஒரு கருத்து கான்செப்ட் அதில் வைப்பாப்புல. அந்த கிறிஸ்மஸாக இருந்தாலும் சரி, அவர் நேராக பாராட்ட இந்த வரைக்கும் நான் பாராட்டணும் இல்லை, இருந்தாலும் உண்மையிலேயே நான் ரொம்ப ரொம்ப பாராட்டி ரொம்ப நாளாக நான் பணியை தொடர்ந்து உங்கள் சமூகத்துக்கே உழைத்தாலும் கடவுள் அவருக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வேலையை நம்மளுடைய ஆசான் வந்து நல்ல நிலைமைக்கு வேண்டிக்கணும்னு சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.